அரியலூர் மாவட்டம் நக்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா, வயது 33. இவர் அப்பகுதியில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வருகிறார். ராஜா இன்று செந்துறை காவல் நிலையத்திற்கு பரபரப்பாக ஓடி வந்து, தனக்கும் காதலிக்கும் இடையே தகராறு நடந்தது. என் வீட்டின் அறைக்குள் சென்று கதவை பூட்டிய காதலி நீண்ட நேரமாகியும் கதவை திறக்கவில்லை. இதனால் பயமாக இருப்பதாக கூறினார். இதை அடுத்து ராஜாவுடன் வீட்டிற்கு சென்ற போலீசார் அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது காதலி தூக்கில் பிணமாக தொங்கியுள்ளார். சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ராஜாவிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் தெரியவந்தது. நக்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம், வயது 34. இவரது மனைவி பிரியா, வயது 28. செல்வம் கடந்த சில ஆண்டாக துபாயில் வேலை செய்து வருகிறார். அரியலூரில் பிரியாவிற்கும் ராஜாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். கள்ளக்காதலில் துளைத்த பிரியாவிடம் செலவுக்கு பணம் வேண்டும் என ராஜா கேட்டு வாங்கியுள்ளார். கணவர் துபாயில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அனுப்பிய பணத்தை பிரியா கள்ளக்காதலனுக்கு அள்ளி கொடுத்துள்ளார். இந்த பணத்தில் ராஜா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் செல்வம் துபாயில் இருந்து சில தினங்களில் சொந்த ஊருக்கு வருவதாக பிரியாவுக்கு போன் செய்து கூறியுள்ளார். உடனே பதறிய பிரியா ராஜா வீட்டிற்கு ஓடினார். என் புருஷன் வரப்போகிறார், நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விடு என கேட்டுள்ளார். இப்போது என்னிடம் பணம் இல்லை என ராஜா கூறியிருக்கிறார். இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. காதலன் பணத்தை தரமாட்டான், கணவனிடம் என்ன சொல்வது என பயந்த பிரியா காதலன் வீட்டு படுக்கை அறைக்குள் சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்தது தெரியவந்துள்ளது. நான் கொலை செய்யவில்லை என ராஜா கூறினாலும் அதை நம்ப தயாராக இல்லை. பிரியா தற்கொலைதான் செய்தாரா அல்லது கொலை செய்துவிட்டு ராஜா நாடகம் ஆடுகிறாரா என போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தால்தான் உண்மை தெரிய வரும் என போலீசார் தெரிவித்தனர். திருமண பந்தத்திற்கு மீறிய உறவால் இளம் பெண்ணுக்கு ஏற்பட்ட சோக முடிவு அரியலூர் மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.